Hello friends, நம்ம இன்னைக்கு நான் பார்க்க போறோம்னா எக்ஸல் டுட்டோரியல்ல Vlookup-ங்க. ஸோ இந்த Vlookup கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கான்செப்ட்ங்க. ஸோ இது Vlookup-க்கு வந்து என்ன ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் லுக்கப்னு சொல்லுவாங்க. ஸோ Vlookup-னா என்னன்னா அதாவது ஒரு காலத்தில் இருக்கிற டேட்டாவை அதாவது இந்த காலம் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த காலத்தில் இருக்கிற டேட்டாவை ஃபைண்ட் பண்ணி அதாவது லுக்கப் பண்ணி ஸோ இன்னொரு காலத்துக்கு ரெப்ரசன்ட் பண்ணுங்க. ஸோ அதுதான் Vlookup யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்ன தான் தியரிட்டிக்கலாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் ப்ராக்டிக்கலாக ரெண்டு எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு டம்மியான ஒரு டேட்டா கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நேம், அப்புறம் M1, Mark 1, Mark 2, Mark 3, Mark 4, Mark 5, அப்புறம் இதோட டோட்டல், ஆவரேஜ், அப்புறம் கிரேட் பார்த்தீங்கன்னா நான் பிளாங்காக விட்டுருக்கேன். ஸோ இதுதான் வந்து நம்ம Vlookup யூஸ் பண்ணி கிரேட் கண்டுபிடிக்க போகிறோங்க. ஸோ கிரேட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து ஸ்கூல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே மார்க் சிஸ்டமில் தான் கிரேட் சிஸ்டமாக மாற்றிட்டாங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து எஸ் கிரேட் எடுத்திங்கன்னா அதாவது 100 மார்க் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எஸ் கிரேட் அசைன் பண்ணுவாங்க. ஸோ 90லேருந்து 99 எடுத்திங்கன்னா ஏ கிரேட். ஸோ 80லேருந்து 89 எடுத்திங்கன்னா பி கிரேட். 70லேருந்து 79 எடுத்திங்கன்னா சி கிரேட். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50லேருந்து 59 எடுத்திங்கன்னா இ கிரேடும். ஸோ 50 கம்மியாக எடுக்கும்போது உங்களுக்கு ஃபெயில் கேட்டகரியில் வரும், அதாவது எஃப் கிரேடில் வருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவும் பேஸ் பண்ணி Vlookup யூஸ் பண்ணி எப்படி இந்த கிரேடை வந்து ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து Vlookup வந்து எங்கே அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த செல்லில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஈக்குவல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு Vlookup கொடுங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து 3 கண்டிஷன் கொடுக்க வேண்டியது இருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லுக்கப் வேல்யூ பார்த்தீங்கன்னா எந்த வேல்யூ நீங்கள் பேஸ் பண்ணி இந்த கிரேடை கண்டுபிடிக்க போகிறீங்களோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஆவரேஜை பேஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த கிரேடை கண்டுபிடிக்க போகிறேங்க. ஸோ லுக்கப் வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் எது எடுத்துக்கிறேன்னா அந்த ஆவரேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ ஆவரேஜ்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்னா 70 இருக்குது, நான் 70 எடுத்துக்கிறேன். இப்போ 70 எங்கே இருக்குன்னா ஹெச்சில் இருக்குது, அதாவது ஹெச் காலத்தில் செகண்ட் ரோல் இருக்குது. ஸோ அது மாதிரி H2 நான் கொடுத்துட்டு அப்புறமேட்டு கமா கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்தா பார்த்தீங்கன்னா டேபிள் ஆஃப் அரேங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் Vlookupனா என்னென்னா ஒரு காலத்தில் இருக்கிற டேட்டாவை இன்னொரு காலத்துக்கு ரெப்ரசன்ட் பண்ணோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஸோ அதுதான் Vlookupங்க. ஸோ இப்போ டேபிள் ஆஃப் அரே என்னென்னா இப்போ வந்து இந்த காலத்தில் இருக்கிற டேட்டாவை வந்து நான் ரிட்ரைவ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மொத்த டேபிளும் நான் செலக்ட் பண்ணிக்க போகிறேன். என்ன பண்ணிங்கன்னா இப்போ இந்த கமா கொடுத்துட்டிங்களா, ஸோ இப்போ வந்து மார்க்லேருந்து கிரேட் வரைக்கும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் வந்து எடுத்துக்கும். அதுக்கப்புறம் கமா கொடுங்க. கமா கொடுத்துட்டு அப்புறமேட்டு காலம் இண்டெக்ஸ் நம்பர் கேட்குறாங்க. இப்போ வந்து காலம் இண்டெக்ஸ் நம்பர்னா என்னென்னா இப்போ வந்து கிரேடு தான் நம்மளுக்கு தேவை. ஸோ கிரேடு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. அதாவது இது வந்து காலம் 1, இது காலம் 2 அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ நம்ம காலம் 2ல் இருக்கிற வேல்யூ தான் நம்மளுக்கு தேவை. ஸோ கிரேட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ காலம் 2ல் இருக்கிற வேல்யூ மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா இங்கே 2 மென்ஷன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், அவ்வளோதான். ஒன்ஸ் நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் என்ட்ரு அடிங்க. என்ட்ரு அடிச்சுன்னா உங்களுக்கு கிரேட் கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து 70னா என்ன கிரேட்னா சி கிரேடு. 70 பார்த்தீங்கன்னா சிக்கு நான் 70 அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ரிமைனிங் செல்ஸ்ட்டு ஃபில் பண்ணணும். ஜஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ஜஸ்ட் ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த செல்லில் என்னென்ன கிரேட் கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ வந்து 70லேருந்து 79 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சி கிரேட், அது 74க்கு சி கிரேட். ஸோ திருப்பி 70 சி கிரேட், 81க்கு பி கிரேட், 73க்கு சி கிரேட், 96க்கு ஏ கிரேட். இப்போ நான் கிரேட் இங்கே மாத்திரம் மாறும் பாருங்க. உங்களுக்கு வேல்யூ 100 மாற்றிருக்கேன், இப்போ எஸ் கிரேடாக மாறி இருக்கு. ஸோ அதே போல் நான் இங்கே வந்து 40 மாத்திரேன், எஃப் கிரேடாக மாறி இருக்கு. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேருக்கு எரர் காட்டுங்க. என்ன மாதிரி எரர் காட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு NAன்னு ஷோ ஆகும். ஸோ இந்த NAனா என்னென்னா டேட்டா நாட் அவைலபிள்னு அர்த்தம், அதாவது இங்கே டேட்டாவே இல்லைன்னு அர்த்தம். ஸோ அது வந்து எதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு டெமோ காட்டுறேன். இப்போ இங்கே நான் 0 கொடுக்குறேங்க. 0 கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே NAவாக மாறி இருக்குது. அதாவது இங்கே டேட்டாவே இல்லையா, 0க்கான டேட்டா இங்கே இல்லைன்னு வருது. ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது தப்பாக பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால தான் வரும். இப்போ நான் வந்து இந்த செல்லை எடுத்துக்கிறேனே, இந்த செல்லை என்ன கொடுத்துருக்கேன், H2 கொடுத்துருக்கேன். H2 எங்கே இருக்குது, H2 இந்த டேட்டா. அதுக்கப்புறம் M1:N8 இது வந்து இந்த டேட்டா. ஸோ 2 பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் இருக்கிற டேட்டா எது. ஸோ அடுத்த செல்லில் பாருங்களேன், அடுத்த செல்லில் என்ன வந்துட்டு பார்த்தீங்கன்னா H3 பார்த்தீங்கன்னா எந்த டேட்டா, M2:N9 எந்த டேட்டா இது. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ரோ வந்து விட்டுருக்கு. ஸோ கீழே வந்திருக்கு. ஆக்சுவலி இது என்னென்னா நம்ம இப்போ ட்ராக் பண்ணும்போது இந்த செல்லுடைய ரெஃபரன்ஸ் அட்ரஸ் மாறும்போது இந்த செல்லுடைய ரெஃபரன்ஸ் அட்ரஸும் மாறுது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து H2வா இங்கே M1:N8 இருக்குது. ஸோ இங்கே லாஸ்ட்டாக பாருங்கள் H6 இங்கே நான் இருக்குது M5:N12 இருக்குது.
பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா மட்டும் தான் கேப்சர் பண்ணுது, இங்கே மேலே இருக்கிற டேட்டா அப்படியே விட்டுருது. ஸோ அதனால தான் உங்களுக்கு டேட்டா நாட் அவைலபிள் வருது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது இது வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்கிற மாதிரி, வேரியபிள் ஆகாத மாதிரி நீங்கள் அசைன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் எம்முக்கு முன்னாடி ஒரு டாலர் சைன் போட்டுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து இந்த 1க்கு முன்னாடி ஒரு டாலர் சைன் போட்டுக்கோங்க. ஸோ அதே சமயம் எண்ணுக்கு முன்னாடி ஒரு டாலர் சைன், இந்த எண்ணுக்கு அப்புறம் ஒரு டாலர் சைன் போட்டுக்கோங்க. என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்துட்டிங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, இப்போ ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு காலம் டேட்டாவும் மாறாது. இந்த 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 அட்ரஸ், இந்த ரெஃபரன்ஸ் அட்ரஸ் எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த அட்ரஸ் மட்டும் தான் உங்களுக்கு வேரியபிள் ஆகும். இது அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இது மூலிமா உங்களுக்கு வந்து இந்த எண்ணியை காட்டவே காட்டாதுங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ அனதர் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி கோடு, எம்ப்ளாயி நேம், டேட் ஆஃப் ஜாயினிங், டிபார்ட்மெண்ட், டெசிக்னேஷன், பிரான்ச் நேம், பிரான்ச் கோட், ஸ்டேட்னு இருக்குது. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 800 டேட்டாக்கு மேலே இருக்குங்க. ஸோ இதில் வந்து எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட எம்ப்ளாயி ஐடிக்கான டேட்டா மட்டும் தேவைன்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ 20 எம்ப்ளாயி ஐடிக்கான டேட்டா எனக்கு தேவைப்படுதுங்க. எம்ப்ளாயி ஐடிக்கான எம்ப்ளாயி நேம், பிரான்ச் நேம், டேட் ஆஃப் ஜாயினிங், இந்த 3 எனக்கு தேவைப்படுது. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு எம்ப்ளாயி ஐடியும் நான் காப்பி பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து கண்ட்ரோல் F கொடுத்து, இதில் வந்து பேஸ்ட் பண்ணி, ஃபைன் பண்ணி, இதில் இருக்க டேட்டா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டைம் கன்சியூம் பண்ணுங்க. இது மாதிரி ஒவ்வொரு எம்ப்ளாயி ஐடிக்கு நான் கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 hour மேலே ஆகும் எனக்கு. ஸோ அதுக்கு பதிலாக Vlookup யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளாக சால்வ் பண்ணலாம். இதை என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ வந்து எம்ப்ளாயி கோடு என்கிட்ட இருக்குது இப்போது. ஸோ இந்த எம்ப்ளாயி கோடுக்கு அப்புறம் இப்போ எனக்கு எம்ப்ளாயி நேம் தேவைப்படுது. எம்ப்ளாயி கோடு பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்குங்க, டபுள் என்ட்ரிஸ் வராது. இப்போ எம்ப்ளாயி நேம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மோகன் எடுத்துக்கோங்க. மோகன் இங்கே இருக்குது, இங்கேயும் மோகன் இருக்குது. ஆனால் எம்ப்ளாயி ஐடி வேறு இருக்குது. ஸோ எம்ப்ளாயி ஐடி நான் வந்து யூனிக்காக இருக்கும். நான் எம்ப்ளாயி ஐடி நான் வந்து இப்போ எடுத்துக்கிறேன். இதுதான் இப்போ எம்ப்ளாயி ஐடி தான் நான் எடுத்துருக்கேன் இப்போது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ எனக்கு எம்ப்ளாயி நேம் தேவைப்படுது. என்ன பண்ணுறேன்னா, எம்ப்ளாயி நேமில் போயிட்டு ஈக்குவல் கொடுங்க. கொடுத்துட்டு Vlookupன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு அப்புறமேட்டுக்கு ஓப்பன் ப்ராக்கெட் எடுத்துக்கோங்க. ஓப்பன் ப்ராக்கெட் போட்ட அப்புறம் லுக்அப் வேல்யூ, எந்த வேல்யூ பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த எம்ப்ளாயி நேம் ரிட்ரைவ் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நான் வந்து எம்ப்ளாயி கோட் பேஸ் பண்ணி தான் நான் வந்து எம்ப்ளாயி நேம் எடுக்க போகிறேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா, இந்த ஏ காலத்துக்கு மேலே நேராக ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஏ காலம் ஃபுல்லாக செலக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் கம்மா கொடுத்துக்கோங்க. கம்மா கொடுத்து டேபிள் ஆஃப் அரே, எந்த டேபிள்லேருந்து நீங்கள் வந்து டேட்டா ரிட்ரைவ் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து அனதர் ஒர்க் புக்கில் இருக்குது எனக்கு டேட்டா எல்லாமே. ஸோ இதில் இருக்க டேட்டா மொத்தமே எனக்கு வந்து தேவைப்படுது. என்ன பண்ணுன்னா, மொத்த டேட்டாவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி வச்சுங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, திருப்பி வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒரு ஷீட் போயிட்டீங்கன்னா இப்போ செலக்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட வந்து ஒரு 800 டேட்டா மேலே இருக்குங்க. இதுக்கு கம்மா கொடுத்துக்கோங்க. கம்மா கொடுத்துட்டு அப்புறம் இப்போ என்ன பண்ணோம்னா, இப்போ டேபிள் ஆஃப் அரே நம்ம போட்டாச்சு. மொத்தம் பார்த்தீங்கன்னா எனக்கு காலம் இண்டெக்ஸ் நம்பர் கேட்குறாங்க. காலம் இண்டெக்ஸ் நம்பர்னா என்னென்னா, இப்போ எனக்கு என்ன தேவைன்னா, எம்ப்ளாயி நேம் தேவை. எம்ப்ளாயி நேம் எங்கே இருக்குது? எம்ப்ளாயி நேம் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஷீட்டில் இருக்குது, இந்த ஒர்க் புக்கில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து காலம் 2 தான் வந்து எம்ப்ளாயி நேம் இருக்குது. இது காலம் 1 பார்த்தீங்கன்னா 1, காலம் 2 வந்து 2. ஸோ என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் வந்து இங்கே 2 போட்டுக்கிறேன். 2 போட்டப்பறம் கமா கொடுக்குறேன். இது வந்து ட்ரூ ஃபால்ஸ் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ட்ரூனா ஒன்றும் இல்லைங்க, அப்ராப்ரேட் மேட்ச் இருந்தால் ஓகே, அதான் ட்ரூ. ஃபால்ஸ்னா என்னென்னா எக்ஸாக்ட் மேட்ச், அதாவது அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி ஐடிக்கான எக்ஸாக்டான நேம் தேவை, அதுதான் ஃபால்ஸு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபால்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃபால்ஸ்க்கு வந்து ஒரு கோடு இருக்குது, 0 கொடுத்தா ஃபால்ஸ் வரும். நீங்கள் ஃபால்ஸ் டைப் பண்ணாலும் ஓகே, அப்படிலாம் நீங்கள் கோடு வந்து டைப் பண்ணிக்கலாம். அதாவது 0க்கு ஃபால்ஸு, ட்ரூக்கு 1. நான் 0 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு அடிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, அந்த எம்ப்ளாயி ஐடிக்கான எம்ப்ளாயி நேம் வந்துச்சு. ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ ஜஸ்ட் ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா நேமும் வந்துடும் உங்களுக்கு. இப்போ வந்து எனக்கு பிரான்ச் நேம் தேவைப்படுதுங்க. அதுக்கு என்ன பண்ணோம்னா, திருப்பி ஈக்குவல் கொடுத்துக்கோங்க, Vlookup கொடுத்துக்கோங்க, ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ லுக்அப் வேல்யூ எது எடுக்க போகிறீங்கன்னா, அதை எம்ப்ளாயி கோடு தான் பேஸ் பண்ணி நான் பிரான்ச் நேம் ரிட்ரைவ் பண்ண போகிறேன். என்ன பண்ணுன்னா, அந்த எம்ப்ளாயி கோடு காலம் செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு டேபிள் ஆஃப் அரே, எந்த டேபிளை பேஸ் பண்ணினா அகெயின் இந்த டேபிள் தாங்க இது. ஜஸ்ட் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி வச்சுங்க. திருப்பி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற ஒர்க் புக் போயிருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, கமா கொடுத்துக்கோங்க. பிரான்ச் நேம் தான் எனக்கு தேவை. பிரான்ச் நேம் எந்த காலத்தில் இருக்குது? பிரான்ச் நேம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து காட்டுறேங்க. பிரான்ச் நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து F காலத்தில் இருக்குங்க. அதாவது காலம் 1, இது 1 2 3 4 5 6 காலம் நம்பர் 6ல் இருக்குது.
நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே 6 கொடுத்துக்கோங்க. 6 கொடுத்துட்டு கம்மா கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து இது எக்ஸாக்ட் மேட்ச் வேணுமா இல்லை அப்ராப்ரேட் மேட்ச் வேணும்னு கேட்குறாங்க. எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் தேவை. அப்போ 0 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ட்ரு அடிக்கிறேன். பிரான்ச் நேம் வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பிரான்ச் நேமை ட்ராக் பண்ணுங்கள். எல்லா செல்லையும் வந்துடும் இப்போ உங்களுக்கு பிரான்ச் நேம் கரெக்டாக. ஸோ அதே போல் டேட்டா ஆஃப் ஜாயினிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது திருப்பி நான் ஈக்குவல் கொடுக்குறேன். Vlookup ஓப்பன் ப்ராக்கெட் எந்த வேல்யூ பேஸ் பண்ணிங்கன்னா அதே எம்ப்ளாயி கோட் பேஸ் பண்ணி நான் எடுக்க போகிறேன். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கம்மா கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் டேபிள் ஆஃப் வரை கேட்குறாங்க. சேம் இதே டேபிள் தான். திருப்பி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணியாச்சுங்க. திருப்பி நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒர்க் புக் போயிருங்க. அதுக்கப்புறம் கம்மா கொடுத்துக்கோங்க. கம்மா கொடுத்துட்டு அப்புறமேட்டுக்கு தென் காலம் இண்டெக்ஸ் நம்பர் கேட்குறாங்க. காலம் இண்டெக்ஸ் நம்பர்னால் அதாவது டேட்டா ஆஃப் ஜாயினிங் எந்த காலத்தில் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் புக் போயிருங்க. இதில் போயிட்டு மேலே ஃபைன் பண்ணிக்கோங்க. டேட்டா ஆஃப் ஜாயினிங் பார்த்தீங்கன்னா சி காலத்தில் இருக்குது. அதாவது காலம் 1, காலம் 2, காலம் 3. அதாவது காலம் நம்பர் 3ல் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே 3 கொடுத்துக்கோங்க. 3 கொடுத்துட்டு கம்மா கொடுத்துக்கோங்க. திருப்பி வந்து எக்ஸாக்ட் மேட்ச் வேணுமா இல்லை அப்ராப்ரேட் மேட்ச் வேணுமா கேட்குறாங்க. எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் தேவை. 0 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. என்ட்ரு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு டேட்டா ஆஃப் ஜாயினிங் வந்து வந்துடும். இது வந்து ஃபார்மேட் வந்து வேறு இருக்குது. நான் என்ன பண்ண ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல் கொடுங்க. ஸோ இதில் டேட்டுக்கு போங்க. டேட்டுக்கு போயிட்டு எந்த ஃபார்மேட்டில் டேட் தேவையோ நீங்கள் அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள் ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா செல்லையும் டேட் வந்துடும் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்களா Vlookup எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பல்கான ஒரு டேட்டாவில் நீங்கள் ஒரு பர்டிகுலர் டேட்டா மட்டும் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அந்த Vlookup யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்திங்கன்னா சீக்கிரமாக எடுத்துக்கலாம். உங்கள் டைமும் சேவ் ஆகும். உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.